சனாதன தர்மத்தில் 4 யுகங்கள் சொல்கிறோம். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு தர்மம் இருக்குது. இறையருளை பெறுவதற்கு ஒவ்வொரு யுகத்திலும் சில நியமங்களை நமக்கு பெரியோர்கள் விதித்திருக்கின்றார்கள். இப்போ கிருதயுகம் எடுத்தோம்னா இறைவனுடைய அருளை பெறுவதற்கு ரொம்ப சிரமம், ரொம்ப கடுமையான தவங்கள் ஏற்ற வேண்டும். காட்டுக்கு போகணும். சினிமாலெல்லாம் பார்த்துட்டு ஒத்த காலில் நிற்பாங்க, தலைகீழ நிற்பாங்க, அல்லது பஞ்சாக்னி தவம்னு சொல்லிட்டு நடுவில் நின்று சுற்றிலும் நெருப்பு வச்சுப்பாங்க. அந்த மாதிரி கடுமையான ஜபம் தவங்கள் செய்தால் மட்டுமே இறையருளை பெற முடியும் என்ற சூழலை அந்த முதல் யுகம், அந்த சத்தியுகம்னு சொல்லக்கூடிய கிருதயுகத்தில் இருந்தது. அடுத்தது திரேதாயுகம். சரி, அந்த அளவுக்கு மக்கள் பிரயாசப்படுறதுக்கு தயாராக இல்லை. அதனால் சுவாமி என்ன பண்ணார், கொஞ்சம் கன்செஷன் கொடுத்தார். நீங்கள் ரொம்ப கடுமையான தவங்கள் எல்லாம் செய்ய வேண்டாம், நீங்கள் என்ன பண்ணலாம், யாகங்கள், யஜ்யங்கள் அந்த மாதிரி செய்யலாம். பெரிய பெரிய வாஜபேயி யாகம்னு இருக்குது. அல்லது இப்போல்லாம் நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு பலன் கருதி இந்தந்த யாகம், அதனால் அந்த யாகங்கள் செய்து யாகத்தின் மூலமாக இறையர்களை பெறலாம் அப்படிங்கிற நிலைமை வந்து அந்த கிருதயத்துக்கு அப்புறம் திரேதாயுகத்தில் இருந்தது. துவாபர யுகத்தில் என்னாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் டைல்யூட் ஆச்சு. அங்கே என்ன பண்ணாங்க, நம்ம கடுமையான தவமும் செய்ய முடியல, யாக யஜ்யங்களையும் செய்ய முடியல. சரி, இருந்தாலும் நம்ம பக்தன் நல்ல நிலைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இறைவன் என்ன பண்ணுறாரு, நீ கோவிலுக்கு போ, வழிபாடு நடத்து, அபிஷேக ஆராதனைகள் செய்ய அப்படின்னாரு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 4வது இறுதி நிலையில இருக்கோம், கலியுகம். இந்த கலியுகத்தில் என்ன பண்ணுறோம், எலக்ட்ரானிக் யுகம். எல்லாரும் நிற்க நேரம் இல்லை சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கோம். இவனை போய் நீ தவம் செய்யி, யாகம் செய்யி, பூஜை செய்யி அப்படின்னா ஒருத்தனும் செய்ய மாட்டான். அதனால் போகிற போக்கில் ராமகிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறைவனுடைய திருநாமத்தை சொன்னாலே போரும். அந்த மற்ற 3 யுகங்களில் தவத்தின் மூலமாக, யாக யஜ்ஞங்களின் மூலமாக, வழிபாட்டின் மூலமாக என்ன பலன் கிடைத்ததோ அதே பலன் நமக்கு இந்த இறைவனுடைய திருநாமத்தை சொன்னாலே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சுவாமி பரம காருண்யமூர்த்தி. அதனால் எப்படியாச்சும் நம்மளை மேல்நிலைக்கு கொண்டு வரணும், நம்மளை நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அவர் நம்மளுக்கு அந்த அருளை பெறுவதற்கான வழிமுறைகளை வந்து ரொம்ப 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 எளிமைப்படுத்தியிருக்கார். அந்த வகையில் தான் அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை என்ன சொல்லணுமா, பெருமாளுடைய அந்த 1000 திருநாமங்களை நாம் ரொம்ப அழகாக சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ சிலர் கேட்கலாம், எங்களுக்கு இதுக்கு அர்த்தம் தெரியலையே, அர்த்தம் தெரியாத சொன்னால் பலன் கிடைக்குமா அப்படின்னு. நிச்சயம் கிடைக்கும். அதுக்கு தான் பெரியவங்க ஒரு சின்ன நிகழ்ச்சியை சொல்லுவாங்க. ஒரு குருகுலம் இருக்கும். அந்த குருகுலத்தில் புதுசாக ஒரு பையன் சேர்ந்துருக்கான். புது செட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா குருகுலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, வேத பாடசாலையில் இன்னைக்கு ஒரு போர்ஷன் சொல்லிக் கொடுப்பாங்க. அதை என்ன பண்ணணும், அந்த குழந்தைங்க காலையில் சொல்லிக் கொடுப்பாங்க, மத்தியானம் மனப்பாடம் பண்ணி நாளைக்கு வந்து ஒப்பிக்கணும். அந்த மாதிரி தான் அந்த காலத்து சூழ்நிலை. இன்றைக்கும் அந்த வேத பாடசாலையில் அந்த முதல் நாள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடத்தை அடுத்த நாள் அவங்க வந்து பார்க்காம சொல்லணும். முதல்ல அர்த்தம் சொல்ல மாட்டாங்க. முதல்ல அந்த குழந்தைங்களை வந்து பைஹார்ட் பண்ண வச்சுருவாங்க, மனனம் பண்ண வச்சுருவாங்க. அப்புறம் பின்னாடி தான் அதனுடைய பொருளை சொல்லுவாங்க. இந்த பையனுக்கு கொஞ்சம் பொறுமை இல்லை. என்னடா இது, டெய்லி ஸ்லோகம் சொல்கிறாங்க, வேதத்துடைய பகுதிகள் சொல்கிறாங்க, உபநிஷத மந்திரங்கள் சொல்கிறாங்க, எந்த பொருளுமே நமக்கு புரியல, பொருள் புரியாமல் நம்மளை மனப்பாடம் சொல்ல செய்கிறாங்களே அப்படின்னு இவனுக்கு மனசுக்குள்ள ஒரு வருத்தம். அப்புறம் அந்த குருகுல ஆச்சாரியர்கிட்ட கேட்டான், சுவாமி நீங்கள் இந்த மாதிரி தினம் தினம் சொல்லி கொடுக்குறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, அர்த்தம் தெரியாமல் நான் சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்னாரு. அப்படியாப்பா, சரி அப்படின்னு விட்டுடுறாரு. அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணாருன்னா, இன்றைக்கி தான் நமக்கு கேஸ் ஸ்டவ், எலக்ட்ரிக் ஸ்டவ் எல்லாம் வந்துடுச்சு. அந்த காலம் பார்த்தோம்னா ஒன்று விறகடுப்பு இருக்கும், இல்லைன்னா கறி அடுப்பு இருக்கும். அந்த பாடசாலையில் கறி அடுப்பு தான். அந்த கறி அள்ளி போடுறதுக்கு ஒரு கூடை இருக்கும். அந்த கூடை என்ன கலரில் இருக்கும்னு நமக்கு கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கலாம். கறி அள்ளி கொட்டி அந்த கூடை கலர் மாதிரி கருகருன்னு இருந்தது. உடனே என்ன சொல்கிறார், தம்பி இங்கே வாப்பா, அந்த பாடசாலைக்கு பின்னாடி ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு, நீ ஓடி போய் அந்த சமையலறையில் அந்த கறி என்ற கூடை இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோ, அந்த கூடையில் போய் ஆற்றுலேருந்து தண்ணி கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறார். குரு சொன்னாலும் என்ன குடுகுடுன்னு ஓடுறான், கூடையை விட்டு தண்ணி எடுக்கிறதுக்குள்ளேயே என்ன ஆகிடும், தண்ணி போயிடுறது. அவன் எடுத்து பார்க்குறான், என்ன இது மம்பா போச்சு, குரு சொன்னார் வந்துட்டான், ஆனால் இப்போ என்ன பண்ண முடியல, தண்ணி எடுக்க முடியல. எவ்வளோ முயற்சி விடுவான். சரி கொஞ்சம் வேகமாக, இன்னும் நம்மளுடைய வேகம் போகிறலே சொல்லிட்டு உள்ள முக்கி வேகமாக எடுத்துகிட்டு வரான். ஒரு 10 அடி வந்தவுடனே கூட காலி ஆகிடுறது. பொறுமை இழந்த அந்த சீடன் நேராக குருக்கிட்டே வரான், சுவாமி உங்களுக்கு தண்ணி தானே வேணும், நான் இந்த கூடையில் தண்ணி எடுக்க முடியல,
வேறு எதுலையாச்சும் எடுத்துன்னு வந்து தரேன் சொன்னான். சரிப்பா, நீ எனக்கு தண்ணி வேண்டாம், அந்த கூடையை நீ எடுத்துகிட்டு போகும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு. கலர் இப்போ அதோட கலரை பாருங்க. தண்ணியில் முக்கி எடுத்ததில் என்ன ஆயிடுச்சு? பளபளன்னு பழைய நிலைமைக்கு வந்துருச்சு. அது மாதிரி தான்ப்பா, உனக்கு உரிய காலம் வரும்பொழுது அதற்கான பொருள் கிடைக்கும். நீ பொருள் தெரிஞ்சு செய்யறதுனாலும் தெரியாமல் சொன்னாலும் அதுக்கு பலன் கிடைக்கும். என்ன பண்ணுற, ஏதோ நினச்சிக்கிட்டா அந்த கூடையை ஆற்றுல போட்டு எடுத்தேன் இல்லை, ஆனால் அந்த கூடை என்ன ஆயிடுச்சு? இப்போ பளபளன்னு ஆயிடுச்சு இல்லையா? அந்த போலத்தான் பொருள் தெரிந்து சொன்னாலும் பொருள் தெரியாமல் சொன்னாலும் அதற்கு உண்டான முழு பலனை இறைவன் கொடுப்பார். ஏன்னா இறைவன் யாரு? நம்முடைய அப்பா அம்மா.